அதிமுக அணியில் தலைமை மாற்றம் என்று வரும் செய்திகள் உண்மையா? மோடி புகழ்பாடும் செங்கோட்டையன் பின்னணியில் நடப்பது என்ன? திமுக அணியில் புதிய வரவு யார்? ஓகச் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அரசியல் களம் மிகுந்த பரபரப்போடு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள், திரு செங்கோட்டையனுடைய அந்த பிரச்சனை இன்னும் தொடர்ந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. பிரச்சனை என்று நான் சொல்வது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். அவர் அந்த நிகழ்ச்சிகளை தவிர்த்தது, இந்த மாதிரி அதற்கு பின்பு ஏற்பட்ட பல மாற்றங்கள். குறிப்பாக தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர், பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தொடரில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம், பொதுவாக கூட்டத்தொடர் நடப்பதற்கு முன்னாடி அந்த கூட்டம் நடைபெறுவது வழக்கம். ஸோ அந்த கூட்டத்தில் அவர் கலந்து கொள்ளவில்லை. திரு எடப்பாடி அவர்களை நேராக சந்திக்கக்கூடியதை அவர் தொடர்ந்து தவிர்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இந்த விஷயங்களை எல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது செய்தியாளர் சந்திப்பிலே எடப்பாடி பழனிசாமியோடும் இது குறித்து கேள்வி எழுப்பப்படுகிறது. அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்கின்ற பொழுது, இந்த என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே, அவர்கிட்ட போய் கேளுங்க என்று அவர் பதில் சொல்கிறார். இன்னொன்று, இது ஒரு கட்சிக்குள்ளே நடக்கிற ஒரு தனிப்பட்ட விஷயங்கள், இதையா நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, அப்படி அவர் என்னை சந்திக்கணும்னு சொன்னால் அவர்கிட்டே போய் கேளுங்க அப்படிங்க. அதற்கு அடுத்த மறுநாள் செய்தியாளர் சந்திப்பில் பார்த்தீங்கன்னா, ஏங்க பிரித்து விடுறதுலே இருக்கிறீங்க, என்ன உங்களுக்கு அதில் அவ்வளோ ஒரு ஆர்வம், நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம், எந்த பிரச்சனையும் இல்லை என்று அதற்கு அடுத்த நாளே செய்தியாளர் சந்திப்பில் வேறு மாதிரியான ஒரு குரலாக இருக்கிறது. செங்கோட்டையன் பெரும்பாலும் அதை அந்த செய்தியாளர் சந்திப்பை ஒரு தவிர்த்து விட்டு செல்வதை நம்ம பார்க்க முடியும் இந்த நாட்களில். இதற்கிடையில தான் பல்வேறு விதமான யூகங்கள் வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறது. யூகங்கள் அப்படின்னு சொல்வது வேறு விதமான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது பின்னணியில் அப்படிங்கிற விஷயத்தை அவர்கள் சொல்கிறார்கள். வேறு விதமான வேலைகள் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால், அதிமுக தரப்பில் திரு எடப்பாடி பழனிசாமிக்கான ஆதரவு எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தான் இப்போது எடப்பாடியோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் இப்போது திரு செங்கோட்டையன் ஒரு கலகக்குரலாக மாறுகின்ற பொழுது, செங்கோட்டையன் ஆதரவு தரப்பு எம்எல்ஏக்கள் அவர்களும் அணிதிரண்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி பரவுகிறது. இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத தாண்டி இந்த செய்திகள் பரவுகின்றன என்பதை நாம் நிச்சயமாக மறுக்க முடியாது. இன்னும் ஒருபடி மேலே போய் 2026 அதிமுக ஒரு கூட்டணியை ஏற்படுத்துகின்ற பொழுது அந்த அதிமுக கூட்டணியை தலைமை தாங்கக்கூடியவராக திரு செங்கோட்டையன் இருப்பார் என்று அங்கே சொல்லப்படுகிறது. திரு செங்கோட்டையன் இருப்பார் அப்படின்னு சொன்னால் அதில் என்ன பொருள்படுகிறதுனா, திரு செங்கோட்டையன் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுகவில் என்பது தான் அதனுடைய நேரடி பொருள். மறைமுக பொருளாக இருந்தாலும் நேரடி பொருளாக இருந்தாலும் சரி, அதான் திரு செங்கோட்டையன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே பேசப்படுகிறது. எனவே இந்த பிரச்சனை முடிவு கொண்டு வருவதற்கான வேலைகளை சில சீனியர் முன்னாள் அமைச்சர்கள், மூத்த முன்னாள் அமைச்சர்கள், அதிமுகவை சேர்ந்தவர்கள் முயன்று கொண்டிருக்கிறார்கள். அந்த முயற்சி பெரிய அளவில் பலன் கொடுக்கவில்லை அப்படிங்கிறதையும் நாம் கேள்விப்படுகிறோம். எனவே இந்த விவகாரம் என்பது அதிமுகவில் இப்போதைக்கு ஒரு சரியாகக்கூடிய ஒரு பிரச்சனையாக தெரியல. கூட்டணி குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருந்தாலும் கூட இன்னும் 6 மாதம் பிறகு, அதாவது டிசம்பர் வாக்கில் இதை பற்றி நம்ம முடிவு பண்ணிக்கலான்னு காலம் இருக்கிறது என்று அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையில் இதே அணி திரு எடப்பாடி தலைமையிலான அதிமுகவை பாஜகவோடு கூட்டணி வைப்பதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. ஏன்னா கடந்த பதிவில் கூட நம்ம சொன்னோம், எதிர்ப்பு என்பது இல்லாத ஒரு சூழலை, அதாவது எதிர்ப்பு என்பது இல்லாதல்னா திரு அண்ணாமலை பேச்சிற்கோ அல்லது மத்திய தலைமையில் இருக்கக்கூடிய பேச்சுக்களுக்கோ பெரிய அளவில் எதிர்ப்பு காட்டாத ஒரு சூழல் இருக்கிறது. கூட்டணி இல்லை என்று மறுப்பு எந்த இடத்திலையும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் சொல்லப்படவில்லை என்று பார்க்கின்ற பொழுது, எனவே இது ஒரு இணக்கமான சூழலை நோக்கி செல்வதையும் பார்க்க முடிகிறது சொல்லி நம்ம கடந்த பதிலே சொன்னோம். அதுவும் இப்போ கண்டினியூ ஆகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த விஷயம் திரு செங்கோட்டையன் மூலமாக இதை செய்வதற்கான ஒரு வேளை இது நடக்கலாம் திரு செங்கோட்டையன் மூலமாக என்ற ஒரு பார்வையும் இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவதாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் திரு செங்கோட்டையனுடைய நேரடி பேச்சு. நம்ம சொன்னோம் செய்தியாளர் சந்திப்பை அவர் தவிர்த்தார் அப்படின்னு இந்த பேரவை விவகாரத்தை பொறுத்தளவில். ஆனால் அவர் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுகிறாரு. யூடியூப் சேனலுடைய விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசுகின்ற பொழுது பல்வேறு விஷயங்கள், அதிமுக கொடுத்த பல்வேறு விஷயங்கள்லாம் சொல்லினாலும் கூட இன்னொன்றையும் அவர் குறிப்பிட்டு சொல்கிறாரு. மோடியை குறித்து, பிரதமர் மோடி குறித்து ரொம்ப புகழ்ந்து பேசுகிறார். புகழ்ந்து பேசுகிறது அப்படின்னு சொன்னால், இந்தியாவுடைய இந்த ஒருமைப்பாட்டுக்கே பிரதமர் மோடி தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முடிக்கிறார். அந்த ஒருமைப்பாடு இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு காரணம்னா அதற்கு காரணமே திரு பிரதமர் மோடி அவர்கள் தான் அப்படின்னு ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார்.
இன்னும் கொரோனா காலகட்டம் எப்படி இருந்துச்சு, நாமெல்லாம் எப்படி தவித்தோம். இந்த நாட்டில் உள்ள அத்தனை கோடி மக்களுக்கும் இலவசமாக ஒரு தடுப்பூசி திட்டம் அப்படிங்கிற ஒரு மாபெரும் திட்டத்தை செயல்படுத்தியவர் மோடி தான். உக்ரைன் போர், ரஷ்யா உக்ரைன் இந்த பிரச்சனையில் வந்து ஒரு சமரசம் ஏற்படுவதற்காக இவ்வளவு முயற்சிகளை மேற்கொண்டவர் மோடின்னு சொல்லி நேஷனல் இன்டர்நேஷனல் லெவலில் பிரச்சனையை சொல்லார். இன்டர்நேஷனல் லெவலில் மோடி என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை சொல்லி மோடி புகழ் பாடியதை அந்த மேடையில் நம்ம வந்து வெளிப்படையாக பார்க்க முடிந்தது. அவரே சொல்கிறாரு, அப்புறம் இதுவும் நான் ஒரு பக்கமாக சாஞ்சு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டாங்க. நான் முன்னாடி அப்படி சொல்லி இந்திரா காந்தி குறித்து அவர் பேசிய விஷயத்தையும் மேற்கோள் காட்டி, ஆனால் இந்திரா காந்தி அவர்களையும் நான் சொன்னேன், இதனால் மோடி மட்டும் நான் அந்த மாதிரி இல்லை, ஆனால் அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள், என்னை ஒரு பக்கமாக சாய்ப்பதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் அந்த விழாவில் பாஜக குறித்து பேசுவதற்கான அடிப்படையான தேவை என்ன இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக யோசிக்கணும். சரி, ஓகே, நம்ம சொல்கிறோம்ல, அவரே சொல்கிறாரு நல்ல விஷயம் நடந்தால் நல்லதை பாராட்ட வேண்டியதானாங்க, இதில் என்ன இருக்குது, நல்ல விஷயம் பண்ணுறாங்க மத்திய அரசு, அதை நம்ம பாராட்டுவோம், அந்த அடிப்படையில் சொல்கிறோம்னா. ஸோ அப்போது விமர்சனங்களையும் வைக்கணும்ல அந்த இடத்துல. எந்த கடுமையான விமர்சனங்கள்னா எதிர்ப்பை வந்து ரொம்ப தெளிவாக வெளிப்படுத்துவது. அந்த மாதிரியான எதிர்ப்பு குரல் எங்கேயாவது இருந்துச்சா? எந்த எதிர்ப்பே இல்லையா அந்த அரசு, பாஜக அரசின் மீது அப்படிங்கிற ஒரு கேள்வி விடுகிறது. எனவே தெளிவாக இதற்கு பின்னணியிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மெய்ப்பிக்கும் விதமாக அவருடைய பேச்சு அமைந்தது அப்படிங்கிறது தான் அரசியல் விமர்சகர்களுடைய பார்வையாக இருக்கிறது. திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை பாஜக வழங்கி கொண்டிருக்கிறது. அதில் ஏதாவது அப்படி இப்படி ஆகின்ற பொழுது செங்கோட்டையனுக்கு தன்னுடைய முழு ஒத்துழைப்பையும் வழங்குவதற்கு பாஜக தயாராக இருக்கிறது. அதற்கு பிறகுதான் அவர் பேச தொடங்கியிருக்கிறார் என்பது போன்ற செய்திகளை அரசியல் விமர்சகர், பார்வையாளர்கள் இங்கே முன்வைக்கின்றனர். எனவே நாம் முன்பு சொன்னது போல இந்த பிரச்சனை இன்னும் அப்படி இருந்துக்கிட்டே இருக்கும். டிசம்பர் வாக்கில் இந்த ஆண்டினுடைய இறுதி வருகின்ற பொழுது அது ஒரு சுமூக நிலைனா கட்சிக்குள்ள ஒரு சுமூக நிலையை நோக்கி போவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திமுக அணியை பொறுத்தவரை முன்பே ஒவ்வொரு முறையும் சொல்வது போன்றுதான் அங்கே இருக்கக்கூடிய அந்த கூட்டணி அப்படிங்கிறது அதே மாதிரி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அவர்களும் ஒவ்வொரு முறையும் அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் அதை உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் பல்வேறு பேச்சின் மூலமாக, தங்களுடைய பேட்டிகளின் மூலமாக. ஆனால் அந்த அணியில் இன்னும் புதியவர்கள் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்ற பேச்சு அறிகின்ற பொழுது அதற்கான ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது தேமுதிக என்று ஒரு தரப்பு சொல்கிறார்கள். எப்படி வந்து தேமுதிக எதிர்பார்க்கு அப்படின்னு சொன்னால், அதிமுக அணியில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. என்ன பிரச்சனை? தேமுதிக ஒரு ஆதரவு தரப்பில் அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்திருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது. ஆனால் இங்கே மாநிலங்களவை உறுப்பினர் என்று வருகின்ற பொழுது தேமுதிகவிற்கு அந்த இடம் வழங்கப்பட வேண்டும், ஏற்கனவே இது முடிவு செய்யப்பட்ட ஒன்றுதான் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்த பொழுது, இது சம்பந்தமாக திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்கின்ற பொழுது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லைங்க, அந்த மாதிரி எந்த ஒப்பந்தமும் போடப்படவில்லை என்று சொன்ன பிறகு அங்கு ஒரு அதிருப்தி நிலவுகிறது. இது அதிருப்தி இருக்குதானா? இருக்குது, அதை நேரடியாக தெரிந்து கொள்ள முடிகிறது. மாறாக தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. தமிழ்நாடு பட்ஜெட் குறித்த கருத்தில் தேமுதிக அந்த பட்ஜெட்டை வரவேற்கக்கூடிய ஒன்றையும் பார்க்க முடியும். பட்ஜெட்டை பொதுவாக ஒரு எதிர்கட்சி தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு எதிர்ப்பை சொல்வதுதான் வழக்கமான ஒன்று. இது வந்து ஒன்றும் வாய்ஜாலமான பட்ஜெட்டுங்க, இந்த பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லை மக்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு வழக்கமாக எதிர்த்தரப்பு சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கும். மாறாக திமுக அரசு தாக்கல் செய்த இந்த பட்ஜெட்டை அவர்கள் வரவேற்கிறார்கள் என்கின்ற பொழுது அவர்கள் திமுகவை நோக்கி நகர்கிறார்கள் என்று தெரிகிறது அப்படிங்கிற ஒரு பார்வை வருகிறது. எனவே ஒரு புதிதாக இன்னொரு அணி அங்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் அவர்கள் சொல்கிறார்கள். பாமக பொறுத்தவரை நமக்கு முன்பே தெரியும், பாமகவை அவர்கள் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார்கள் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த அணியில் புதிய வரவு இருக்கிறது. அது எந்த அளவிற்கு சாத்தியம், இந்த இடங்கள், பேச்சுவார்த்தை இதெல்லாம் அதுக்கப்புறம். ஆனால் நாங்கள் இந்த இடத்துல இல்லை, அங்கே எங்களுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது, நாங்களே தட்டிப்போம் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்வது போன்று இந்த பட்ஜெட் வரவேற்பு இருக்கிறது என்பதையும் பார்க்க முடிகிறது. எனவே சட்டசபை கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம முன்பே சொன்ன போல சபாநாயகர் மீதான அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு, அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுக தோல்வியடைகிறது. இந்த பிரச்சனைகள்லாம் குறித்து கேட்கும்போது கூட தோற்போம் தெரிந்தாலும் கூட அவைத்தலைவர், சட்டப்பேரவையின் அவைத்தலைவர் நடுநிலையாக நடந்து கொள்ளவில்லை. அவர் வந்து
தன்னுடைய பணியை சரியாக செய்யலை, ஒருதலை பட்சமாக செயல்படுகிறார் என்பதை அதை நாங்கள் தெரிவிக்கும் விதமாக இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தோம் என்று அவர் சொல்வதையும் பார்க்க முடியும். எனவே ஒரு பரபரப்பான ஒரு கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் என்று அதிமுக விரும்புகிறது. எப்போதும் தாங்கள் செய்திகள் இடம்பெற வேண்டும் என்று அதிமுக விரும்புகிறது. ஏனென்றால் யார் எதிர்க்கட்சி என்பதிலே பாஜக முந்தி கொண்டு செல்கிறது என்று ஒரு பார்வை வைக்கின்ற பொழுது இல்லை நாங்கள் தான் என்று மெய்ப்பிக்கும் தேவை அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். எனவே ஓராண்டு காலம், கிட்டத்தட்ட சுமார் ஓராண்டு காலம் அடுத்த தேர்தலுக்கு இருக்கக்கூடிய நிலை, இது போன்ற பரபரப்பான காட்சிகளை நாம் தொடர்ந்து நிச்சயம் பார்க்க முடியும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.